ஹாய் ஆல், எல்லோருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கோட டாபிக் தாமத திருமணம். ஒருத்தரோட ராசி லக்னத்துக்கு எந்த கிரகம் திருமண பாக்கியம் தருது, அப்புறம் எதனால் தாமத திருமணம் வருது, அதுக்கப்புறம் பெண் சாபம் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு டாபிக் கவர் பண்ண போகிறோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். என் பெயர் கார்த்திகேயன். ஸோ தாமத திருமணம் ஏன் நடக்குது, என்னென்ன ரீசன்னால தாமத திருமணம் நடக்கும், ஒருத்தரோட லைஃப்பில் ஏன் கல்யாண வாழ்க்கையில் நுழைய முடியல அப்படின்றது தான் டாபிக் இன்னைக்கு. எந்த கிரகம் திருமண பாக்கியத்தை தரும் உங்கள் ராசி லக்னத்துக்கு, இதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ தாமத திருமணம்னாவே 28-29 வயசுக்கு மேலே தான் நடக்கும். ஸோ அதை எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம்னா, குறிப்பாக 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், இது பலவீனப்பட்டு இருந்தால், மறைஞ்சிருந்தால், பாவகிரகங்கள் பார்வைப்பட்டிருந்தால் உங்களுக்கு தாமத திருமணமாக தான் நடக்கும். ஸோ சுபகிரகம் பார்வை இல்லைனாலும் தாமத திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்துல சனி ராகு கேது இருந்தாலும் உங்களுக்கு தாமத திருமணம் தான் நடக்கும். சனியோட பார்வை 7ஆம் பார்வை 10ஆம் பார்வை உங்களோட கலத்திரஸ்தானத்தில் இருந்தாலும் தாமத திருமணம் தான் நடக்கும். அதுக்கப்புறம் சனியோட திரிகோணத்தில் சுக்கரன், திரிகோணம்னா 5, 7, 9. ஸோ இங்கே சுக்கரன் இருந்தாலும் தாமத திருமணம் நடக்கும். ஆணோட ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கிற இடத்துல இருந்து 7வது பார்வையா ராகு இருந்தாலும் தாமத திருமணம் நடக்கும். பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய்க்கு 7வது இடத்துல ராகு இருந்தாலும் தாமத திருமணம் தான் நடக்கும். அதுக்கப்புறம் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கிற இடத்துல இருந்து 4, 6, 8, 10 இந்த இடங்கள்ல குரு இருந்தால் தாமத திருமணம் நடக்கும். அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் எடுத்திங்கன்னா செவ்வாய். ஸோ செவ்வாய் இருக்கிற இடத்துல இருந்து இதே 4, 6, 8, 10 சுக்கிரன் இருந்தாலும் தாமத திருமணம் நடக்கும். சுக்கிரன் பங்கப்பட்டு இருந்தாலும் தாமத திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாவகிரகங்களோட சேர்ந்து இருந்தாலும் தாமத திருமணம் நடக்கும். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கு. 2ஆம் இடம் 7ஆம் இடம் இந்த இடங்கள்ல பாவகிரகங்கள் பார்வையோ சுபகிரகங்கள் தொடர்பு இல்லைன்னா உங்களுக்கு தாமத திருமணம் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நான் ஏற்கனவே நேற்று, அதான் 2 நாள் முன்னாடி வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், 2, 7, 8 முதல் திருமணம், அந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதனோட தசா புத்திகள் வர நேரத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் 3 அந்த 2, 7 பங்கப்பட்டு இருந்தால் 2வது திருமணம் நடக்கும். அப்போ நீங்கள் 3, 6, 11 இதில் இருக்கிற கிரகங்களோட தசாபுத்திகளை வச்சு நீங்கள் 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம். அந்த டைம் வரும்போது உங்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை திருமணம் நடக்கிறதுக்கும் அந்த இடங்கள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த தாமத திருமணத்துக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பரிகாரங்கள், சில கோயில்கள்லாம் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணணும். முதல்ல அந்த ஏன் பங்கப்பட்டு இருக்குன்னு பார்க்கணும், பகை வீட்டில் இருக்கான்னு பார்க்கணும். அந்த மாதிரிலாம் பார்த்து நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அதை வச்சு தான் இந்த தாமத திருமணத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அது அந்தளவுக்கு எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஆனால் தாமத திருமணம் ஏன் நடக்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம்.
அதுக்கு முக்கியமான கிரகங்களான சனி, ராகு, கேது, சுக்கிரன், செவ்வாய் இவங்களெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்கணும். கேந்திரங்களில் 1, 4, 7 இல்லையா? ஸோ அந்த மாதிரி 10. ஸோ 2, 4, 7 வந்து பங்கப்பட்டு இருந்தாலும் பாவ கிரகங்கள் இருந்தாலும் வந்து உங்களுக்கு தாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சு. சுக்கிரன் இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் பார்வையில் என்ன இருக்குது, செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து பெண் ஜாதகத்தில் ஆணை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய், பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன். ஸோ அங்கேருந்து 7ஆவது பிளேஸில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது, திரிகோணத்தில் என்ன இருக்குது, திரிகோணம்னா 5, 7, 9, கேந்திரம்னா 1, 4, 7, 10 இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து திருமணம் தர வேண்டிய கிரகம் எது, அந்த இடத்துல என்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ அந்த திருமணம் நடக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கிரகம் உங்கள் லக்னத்தில் இருந்தோ ராசியில் இருந்தோ, என்னோட இதுவே எடுத்துக்கிறேன் நான், எந்த தனுசு லக்னம். ஸோ அங்கேருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 மிதுனத்தை குறிக்குது. ஸோ என்னோட இதுவுக்கு வந்து மிதுனம். தனுசுலேருந்து போனீங்கன்னா புதன். அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்குது, சுப கிரகங்கள் இருக்கா அசுப கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ தனுசுக்கு மீனத்துக்கு வந்து புதன் தான் வந்து திருமணத்தை தரும். அப்படியே ரிவர்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னிக்கு வந்து குரு தான் தருவார். அதே மாதிரி மேஷத்துலேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா துலாம் வரும் 7ஆவது வீடு, அப்போ சுக்கிரன். அதே விருச்சகத்துக்கு வந்தீங்கன்னா ரிஷபம் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சுக்கிரன் தான் வரும் மேஷம் விருச்சகத்துக்கு திருமணம் தர கிரகம். அதே இந்த பக்கம் ரிஷபத்தை நீங்கள் கணக்கு பண்ணால் 7ஆவது வீடு வந்து மேஷம் வரும், அப்போ விருச்சகம் வரும். ஸோ அப்போ செவ்வாய் தருவாங்க. ரிஷபம் துலாத்துக்கு வந்து செவ்வாய் தான் வந்து திருமண பாக்கியத்தை தர கிரகங்கள். அப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து சனி வந்து கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் திருமணம் தர கிரகம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கும்பத்தில் சூரியனும் மகரத்தில் சந்திரனும் இவங்க தான் வந்து உங்களுக்கு திருமணத்தை தருவாங்க. நீங்கள் அப்படியே எண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேருந்து 7ஆவது கட்டம் என்ன கட்டம் வருது, அதுக்கு அதிபதி யார். நான் முன்னையே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து மேஷம் விருச்சகம் வந்து செவ்வாய்க்கானது, ரிஷபம் துலாம் வந்து சுக்கிரனுக்கானது, மிதுனம் கன்னி வந்து புதனுக்கானது, கடகம் சந்திரனுக்கானது, சிம்மம் சூரியனுக்கானது, தனுசு மீனும் குருவுக்கானது, மகரம் கும்பம் சனிக்கானது. ஸோ அங்கேருந்து நீங்கள் உங்கள் லக்கணம் லான் போட்டிருக்கோம், 2 கோடு போட்டிருக்கோம். ஸோ அங்கேருந்து நீங்கள் 7ஆவது கட்டத்தை பாருங்கள். அங்கே எந்த கிரகம் எந்த வீடு எந்த கிரகங்கள் இருக்குது, எத்தனை கிரகங்கள் இருக்குது, அதெல்லாம் கணக்கிட்டு அந்த தசா புத்திகள் வர நேரத்தில் உங்களுக்கு திருமணம் கைகூடும். ஸோ 2, 7 மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 3, 6, 8, 12 இதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள். திரிகோணம் சொன்னேன், மூல திரிகோணம்னு ஒன்று இருக்குது, திரிகோணங்கள் இருக்குது. மூல திரிகோணம்னா 4 மூலை, தனுசு மீனும் கன்னி மீனும். ஸோ அப்படி வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை எளிமையாக நீங்கள் கணிச்சிக்கலாம். ஸோ 2ஆம் இடத்துல வந்து எத்தனை கிரகங்கள் இருக்குன்னு பாருங்கள். அங்கே வந்து எந்த கிரகங்கள் இருக்குது, அது நட்பாக இருக்கா பகையாக இருக்கா இல்லை சொந்த வீட்டில் இருக்கா, இப்படிலாம் பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். தாமத திருமணம் சொல்லியிருக்கேன். பெண் சாபம் எப்படி ஜாதகத்தில் இருக்குன்னு பார்க்கணுன்னா சுக்கிரன் தான் பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த சுக்கிரன் வந்து பங்கப்பட்டு இருக்கக்கூடாது, பாவத்துவத்தோடு இருக்கக்கூடாது, மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, பகை கிரகங்களோடு இருக்கக்கூடாது. பகை கிரகம்னா உங்களுக்கே தெரியும். சுக்கிரனுக்கு பகை கிரகம் குரு சூரியன். ஸோ அந்த மாதிரி அவங்களோட வீட்டில் இருந்தாலும் பெண் சாபம் இருக்குது.
பெண்ணுக்கு ஏதோ முற்பிறவியில் நீங்கள் துன்பம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பெண் சாபம் இருந்தால் தாமத திருமணம். அதே மாதிரி பித்ரு சாபம் சொல்லியிருக்கேன், குலதெய்வ சாபங்கள் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தாமத திருமணத்தை உண்டு பண்ணும். இந்த தோஷங்கள் இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு தாமத திருமணம் வருது. அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எளிமையாக பார்த்து கண்டுபிடிக்க நான் நிறைய மெத்தடு உங்களுக்கு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி அதுக்குண்டான பரிகாரங்களும் நீங்கள் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு சாதகமானது. தாமத திருமணம்னா தாமதமாக நடந்தால் தான் உங்களுக்கு நன்மையை செய்யும். நீங்கள் முன்னாடியே தப்பி தவறி பண்ணிட்டீங்கனாலும் அது பிரிவை தான் உண்டு பண்ணும். ஸோ அதனால் வந்து அந்த தாமதப்படுத்தணுன்றது தான் அந்த கிரகங்கள் அந்த பிளேஸில் அமைஞ்சு உங்களுக்கு அந்த தாமதத்தை கொடுக்குது. அதை நீங்கள் தெரியாமல் நீங்கள் இன்கேஸ் முன்னாடியே உங்களுக்கு வரணும் அமைஞ்சு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பிரிவில் விவாகரத்தில் தான் போய் முடியும். அந்த பாவத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் வந்து உங்களுக்கு கிரகங்கள் அந்த அமைப்பில் போய் செட் ஆகுது. ஸோ இதுதான் முக்கியமான தாமத திருமணம், பெண் சாபம் சொல்லியிருக்கேன். திருமணம் தர ராசி லக்கணத்துக்கு 7வது வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட முதல் பரிகார கோயில் வந்து திருமணத்துக்கு நெமிலி பாலாம்பிகா. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னாவே உங்களோட சகல தோஷங்களும் நீங்கும். ஸோ அந்த கோயிலில் போகிறது அவ்வளோ எளிது கிடையாது. அந்த அம்மா மனசு வைக்கணும். அந்த அம்மா சிலையாக இருந்தாலும் அங்கே உயிரோட ரத்த ஓட்டங்களோட சகல அம்சங்களோடு அந்த அம்மா அங்கே பரிபாலிக்கிறாங்க. அடியனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. அங்கே வந்து அம்மாவில் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அங்கே ஒரு அரை மணி நேரம் என்னால் இருக்க முடிஞ்சது. அந்த அரை மணி நேரம் வந்து என் கண்ணில் தண்ணி நிற்கலை, அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலை. அந்த மாதிரி ஒரு பக்தி எனக்கு அங்கே ஏற்பட்டது. அங்கே போகிறது அவ்வளோ எளிது கிடையாது. அந்த அம்மா மனசு வைக்கணும். அங்கே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களோட தோஷங்களை எல்லாம் விலகிச்சுன்னு அர்த்தம். அது போகக்கூடாது, கிரகங்கள் போகக்கூடாது. கிரகங்கள் தான் உங்களை தடுக்கிறது. உங்களுக்கு நன்மையை செய்யறது, தீமைகள் செய்கிறது எல்லாமே கிரகங்கள் தான். அந்த கிரகம் போக விட்டு உங்களை அனுமதிச்சிச்சுன்னா உங்களோட எல்லா தோஷங்களும் நீங்கி உங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஸோ அந்த அம்மா பாலாம்பிகா. நெமிலி, நீங்கள் திருவள்ளூர் ஸ்டேஷனில் இறங்கிட்டு நெமிலி பாலா கோயிலுக்கு போகணுன்னு சொன்னீங்கன்னா எந்த பஸ் ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நீங்கள் இந்த கோயில் அடையலாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணிவிட்டு போனோம். நீங்கள் அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். அங்கே வந்து எல்லா நேரமும் திறந்து இருக்காது. அதுக்கு தான் சொன்னேன், போகிறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கேட்டு எப்போ கோயில் திறந்துருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க காலையிலலாம் திறக்க மாட்டாங்க. 5 மணி 4 மணிக்கெலாம் திறக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து 9 to 10 அந்த மாதிரி டைமில் திறந்து 2 மணி வரலாம் இருக்கும், இல்லை 1 மணி வரலாம் இருக்கும். ஈவினிங் 5 மணிலேருந்து ஒரு 7 மணி வரலாம் தான் இருக்கும். அதனால் அந்த டைம் பார்த்து நீங்கள் போங்க. அந்த நம்பர் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். அந்த அம்மாவை போய் சந்திச்சிட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். இது வந்து என்னோட முதல் கோயில். 2வது கோயில் சவுகார்பேட்டை, சென்னையில் அமைந்துள்ள சவுகார்பேட்டை. அந்த அம்மா பேர் நிமிஷாம்பிகா. ஒரு நிமிஷத்தில் உங்கள் தோஷத்தை போக்குவாங்க, உங்கள் பிரச்சனைகளை போக்குவாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வாங்க. வந்தவுடனே ஒரு விடிவு காலம் கிடைக்கும். ஸோ அந்த கோயிலும் போயிட்டு வாங்க. சவுகார்பேட்டை அந்த அம்மா வந்து சென்னை சவுகார்பேட்டையில் நிமிஷாம்பிகா. அவங்க அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த பலன் தரதுனால அவங்க தாமதமே படுத்த மாட்டாங்க. ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு பலன் கொடுக்கறதுனால தான் இந்த அம்பாள் பேர் நிமிஷாம்பிகா. அந்த கோயில் போயிட்டு வாங்க. இந்த 2 கோயில் போயிட்டு வந்து பலன் கிடைச்சதுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. என்னோடய நம்பர்ஸ் நான் எப்போவுமே உங்களுக்கு வீடியோவில் கீழே பதிவு பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் திருமணத்துக்கு
2-3 பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். அதையும் செய்யுங்க, பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம். ஸோ வேற ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திருமணத்துக்கு 3-4 வீடியோ போட்டிருக்கேன். பித்ரு சாபம், பெண் சாபம், குலதெய்வ சாபம் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் கண்டுபிடிச்சி திருமணம் தர கிரகம் எதுன்னு பாருங்கள். அந்த தசாபுத்தி வருதான்னு பார்த்து அப்போ நீங்கள் மும்முரமாக செயல்பட்டீங்கன்னா திருமணம் நடக்கும். எல்லாரும் நன்மை பண்ணணுன்றது தான் என்னோட முதல் நோக்கம். நன்றி, வணக்கம்.